இந்த லாஸ்ட் 50 டேஸ் ஆஃப் மை காலேஜ் லைஃப் நான் டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன். அதில் இன்றைக்கி டே 15. நைட் ட்ராகன் படத்துக்கு போயிட்டு வந்தேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்தே ஒரு மாதிரி டிப்ரெஷன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி ஏன் சோகமாக இருக்கேன்னு எனக்கே தெரில. அந்த மாதிரியான ஒரு நாள் அங்கேயும் இங்கேயும் உருண்டு பறந்துட்டு வீட்டுக்குள்ளேயே குட்டி போட்ட பூனையாட்ட உருண்டுட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது, வெளில போகவும் மனசு இல்லை. அதனால் 2 கட்டி மேகி போட்டு ஏதோ யோசனையில் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி மதியானம் வரைக்கும் நாள் இப்படியே போச்சு. இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு வண்டி எடுத்துகிட்டு வெளில போய் ஒரு டீயை போட்டு வந்து எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி புலம்பிட்டு இருந்தேன். அவங்க தான் இன்றைக்கி சிவராத்திரி, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரோன் ஷாட் எடுக்க ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே இருந்த ஒருத்தர் வந்து இந்த நோட்டீஸ் கொடுத்து விட்டாரு, சிவராத்திரி எப்போ வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு. அந்த கோயில் இருக்க இடமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் ஓல்டு கோயில். ஈவினிங்காக தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு ஒரு 7 மணி போல் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்குள்ளே போனால் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் போனோம். பக்கம் கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இந்த குளத்தில் கால் நினைச்சா நல்லதுன்னு ஒருத்தர் சொன்னார். அதனால காலை நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு அங்கேருந்து 12 மணி போல் கிளம்பி வரவழில் ஒரு குட்டி ஹோட்டலில் நைட் டின்னர் சாப்பிட்டோம். கேரளா வந்தாலே தோசை வாங்கினா கூட அதுக்கு தனியாக சாம்பார் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே இன்னைக்கு நாளை முடிச்சாச்சு.